ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மறைந்து வரக்கூடிய கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குஜராத்தில் உள்ள மர்மமான மறைந்து வரக்கூடிய கோவிலான ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோவிலை பற்றி தான் நாம் இங்கு காணப்போகிறோம். இந்த கோவிலானது குஜராத்தில் உள்ள கவி காம்போ கிராமத்துக்கு அருகில் அமைந்துள்ள சாந்தேஸ்வரர் மகாதேவ் கோயிலாகும். இந்தியாவினுடைய மிகவும் மூச்சடைக்கக்கூடிய அதிசயங்களில் ஒன்றாக சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலானது அதிக அலைகளின் போது அரபிக்கடலுக்கு அடியில் மறைந்து தண்ணீர் வடியும் போது மீண்டும் தோன்றும். இது நம் போன்ற பக்தர்களை பயணிகளையும் பிரமிக்க வைக்கிறது. இந்த இயற்கை நிகழ்வு மற்றும் வலுவான ஆன்மீக நம்பிக்கைகள் காரணமாக ஸ்தம்பேஸ்வரர் வெறும் புனித யாத்திரை தலத்தை விட அதிகமாக உள்ளது. இது இயற்கைக்கும் தெய்வீகத்திற்கும் இடையிலான சமநிலையில் பிரதிநிதித்துவம் ஆகும். ஸ்தம்பேஸ்வருடைய மகாதேவின் கதை என்னவென்றால், தேவர்கள் மற்றும் அசுரர்கள் காலத்தில் இந்த கோவிலானது கட்டப்பட்டது. புராணங்களின்படி சிவபெருமானுடைய மகனான கார்த்திகேயர் சிவபக்தரான தாரகாசுரன் என்ற அரக்கனை கொன்றதற்கு மன்னிப்பு கோரும் விதமாக இதை கட்டினார் என்று கூறப்படுகிறது. சிவபக்தரை கொன்றதற்கான மன்னிப்பு கேட்க கார்த்திகேயர் இங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவினார் என்றும், பக்தர்கள் தங்கள் பாவங்களை கழுவிக்கொள்ள இந்த இடத்தை சிவபெருமான் ஆசீர்வதித்ததாகவும் கூறப்படுகிறது. இது ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்களை ஈர்க்கிறது. இந்த ஸ்தம்பேஸ்வரர் மகாதேவ் கோயிலானது உண்மையிலேயே மயக்கும் ஒன்றாக மாற்றுவது கடல்தான். ஒரு நாளைக்கு 2 முறை கோயில் அதிக அலைகளால் மூழ்கடிக்கப்படுகிறது. கோயிலுடைய நுனி மட்டுமே தண்ணீருக்கு அடியில் தெரியும். அலை குறையும் போது கோயில் மெதுவாக மீண்டும் வெளிப்படும். சூரிய ஒளியில் மின்னுகிறது. பக்தர்கள் இதை மாயமாகவும் ஆழ்ந்த ஆன்மீகமாகவும் விவரிக்கிறார்கள். குறைந்த அலைகளின் போது பார்வையாளர்கள் பெரும்பாலும் பூஜைகள் மற்றும் சடங்குகளை செய்கிறார்கள். அதே நேரத்தில் கடல் படிப்படியாக அதிக அலைகளின் கோயிலை மீட்டெடுப்பதை பார்க்கிறார்கள். இது இயற்கையினுடைய சக்தியையும் வாழ்க்கையினுடைய சுழற்சி தாளத்தையும் நினைவூட்டுகிறது. பக்தர்களுக்கு இந்த கோயிலானது நீரில் மூழ்குவது ஒரு இழப்பு அல்ல, இது ஒரு ஆசீர்வாதம் என்றே கூறலாம். கடல் கங்கை நதியாக கருதப்படுகிறது. இது லிங்கத்தை சுத்தப்படுத்துகிறது. இது தூய்மை மற்றும் புதுப்பித்தலை குறிக்கிறது. சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் இந்த அரிய காட்சியை படம்பிடிக்க வருகை தருகிறார்கள். அதாவது நம்பிக்கை, அறிவியல் மற்றும் இயற்கையினுடைய மகத்துவத்தை சரியான சமநிலையில் உள்ளடக்கிய ஒரே கோயில் இந்த கோயில்தான். இந்த கோவிலானது கவி காம்போய், ஜம்புசார், ஃபருச் மாவட்டம், குஜராத்தில் உள்ளது. இந்த கோயிலானது வெறும் ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது ஒரு வாழும் அதிசயமாகும். இது மறைந்து ஒவ்வொரு நாளும் மீண்டும் தோன்றுவதை பார்ப்பது ஒரு ஆன்மீக அனுபவமாகும். இது ஒரு நீடித்த தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.